இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா? இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? நீங்க திரும்ப அதை இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அத பத்தி கேட்குறீங்கன்னா, நீங்க தான் என்ன குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க அண்ணன் கேட்கும்போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு. ம். பட் ஆனா அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமா உங்கள காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். குத்திச்சுன்னு தெரியும். ம். பட் அந்த டயலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் ஃபோன் பண்ணும்போதே ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ம். பட் உங்கள நடிக்க வைக்கும்போது இந்த டயலாக் தான்டா அமர் சொல்லப் போறான் அப்படின்னும்போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா? இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி. நான் நேர்மையா கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் கேளுங்க. வந்து 40ங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர். ம். நான் அதுக்கு மேலயும் கேட்டிருக்கலாம், அதுக்கு கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா? நீங்க படத்திலேயே நான் பார்க்குறேன் தியேட்டர்ல அத்தன பேர் தூங்குறாங்க. நாங்க யாரையும் புண்படுத்துறதுக்காக யாரும் நான் பேசினது கிடையாது. நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் குடுத்துட்டேன். நீங்க திரும்ப அதை இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அத பத்தி கேட்குறீங்கன்னா, நீங்க தான் என்ன குத்த பார்த்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க. நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க. அவ்வளோ போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆ அது இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு தான் சார் நான் கேட்கிறோம். இன்னுமே நான் வந்து அ நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட அவர்கிட்டயும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் வொர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, ஐ அம் கூல் ட்ரையிங் டு பி எ பெட்டர் ஆக்டர். கூல் கூல். விக்னேஷ், உங்களுக்கு விக்னேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து 2 பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கதையே சொல்லாதீங்க சார். சாரி, அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தத்தெடுக்க சொல்கிறீங்க. எனக்கு எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க, சரிங்களா? நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்டீங்க. ஹீரோ ஆகிட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா? நானா? இல்ல நான் அகைன் இதுக்கு பதில் சொன்னா கதை ரிலேட்டடா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமம் ஒரு டயலாக் வருது டிண்டர் பம்பு சாரி ஏதோ 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 சொன்னீங்க. இன்ஸ்டாகிராம் சாலிகிராம். இன்ஸ்டாகிராம் அது ரைமிங் சார். இன்ஸ்டாகிராம் சாலிகிராம். இல்ல சாலிகிராம்ல நிறைய தம் அடிக்கிற பொண்ணுங்களை பாக்குறோம். அதை வச்சு தான் எழுதுனீங்களா அப்படின்னு கேக்குறேன். சார் இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது. உம்மடிக்கிற பொண்ணுங்களா கண்ணில் படுறாங்க பார்த்தீங்களா? ஆனால் அஸ்வின் பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பற்றி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தாக போயிடும். நான் சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் லென்த்தாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது. அவர் டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே. கரெக்ட் சார். நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க. தெரிய வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. ஆமாம் சார். அது ஓகே, தேட்டர் கிடைக்கல. ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது, அதை ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? மங்காத்தாவும் வராமல் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வரலாம்னு நினைக்கும் போது தான் தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார். அப்ப அடுத்த படத்துல 2 ரசிகர்களையும் திட்ட மாட்டீங்க, அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எந்த ரசிகர்களை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்கள் பெரிய ஹீரோ தான். நாங்கள் யாரையும் சும்மா கற்பனையாக நினச்சி திட்டணும் சார். சார் ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக மங்காத்தா தேரி 2 வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவரு சும்மா கற்பனையாக பேசுகிறாரு, அதை கட்டுக்காதீங்க. விக்னேஷ் ஜி, சொல்லுங்கள் சார். நன்றி 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 சார். நன்றி 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 விக்னேஷ் சார். ஜி, சொல்லுங்கண்ணா. நீங்க சொன்னீங்க அவர்கிட்ட 2 ஹீரோ, நீங்க எந்த ஹீரோன்னு யோசிச்சேன்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல, அந்த படத்தோட ஹீரோ தானே கலாய்ச்சிருக்கிறீங்க. அதான் அது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பப்ளிக்காம போடுற விஜய் தானே கலாய்ச்சிருக்கீங்க. சார் ரஜினி சாரும் பபுள் கம் போட்டிருக்காரு. இல்லையே அந்த ஸ்டைல்ல போல் எதுவும் இல்ல சிவாஜி பார்த்தது இல்லையா நீங்க? சிவாஜி த பாஸ் அதுல போட்டிருக்காரு. போட்டு தாங்க போட்டிருக்காரு. இது சார் ரஜினி சார் பண்ணாததா சார்? இது தளபதி மட்டும் தாங்க இப்படி பண்ணிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, அது உங்களோட கற்பனை. அவர் விஜய் கலாய்க்க மாட்டார் சார், விஜய் ரசிகர் அவர். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் நடிகர்கள் வந்து தலைவர்களாக மாறிட்டு இருக்காங்க, ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து இப்போ அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். தெரியலையே, தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கருத்து இருந்தது, அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்ல ட்ரை பண்ணேன். இந்த கதைக்கு பர்டிகுலராக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா? இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது? இல்லை சார், நாங்கள் இந்த கதையை வந்து 2024 மேவா ஜூனா 2024 மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை. 24 நான் சொல்றது போன வருஷம். எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. என் கதை எழுதுனது வந்து 2021.
எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதுக்கும் சார் இதுக்கும் இன்னொன்று வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை லெஸ்பியனாக மாறுது அப்படின்ட்டு வருது. ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸை மட்டும்தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் சொல்லவே இல்லையே சார். அந்த இடத்துல எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்குள்ளே அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ இல்லை சார். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னேன். போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்ட் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷனல் இருந்துட்டு அதில் அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவரை வந்து அவர் புலம்பிகிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பேக் ஃபயர் இப்படியாச்சும் அந்த படத்தில், இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் எனக்கு கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்பவும் லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர், எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சனால தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வந்தாங்க, ஈஸியாக பண்ணாங்க. அப்படியே பண்ணிவிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமரை பற்றி நிறையா சொல்லணும். லைக் நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற அப்படின்னு. நான் தான் அவன் அப்படி நான் தான் அவனா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டே சுற்றிட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படி. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு, ஓகே அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமென் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு. இல்லை நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, காமெடிங்கிறதே இன்றைக்கி நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறையா பழைய காமெடி சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா யூ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் இயர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன், லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு 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 யூத், ஒரு யங்ஸ்டரோட வெறியை 2 பேரும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ரமையா சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகிட்ட சொன்னேன், ப்ரோ நீ இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை, ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார், மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப்
பார்க்கறதுக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இவர் வந்து நம்ம பழைய படத்தில் வர மாதிரி மருக வச்சா இவரே மருகல. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்கள்லாம் நல்லா விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு என்னோட இதில் ஃப்ரெண்டாக வந்துருப்பாரு, அவரோட இதில் வந்து கடைசியில் அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பார். மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெய்ட் ரிவ்யூஸு அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த இதில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலே கேட்குற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க இன்னைக்கு எல்லாருமே. ஸோ நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு, எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.